திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. சென்னை கிண்டி ஆலந்தூர் பகுதியில் உள்ள ஆப்ரஹாம் நகரில் பன்னெடுங்காலமாய் ஜீவசமாதி கொண்டு அருள்பாலிக்கும் மகான் குழந்தைவேல் சித்தர் சுவாமிகளின் 114ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா வழிபாட்டு நிகழ்ச்சி 22/12/2025 திங்கட்கிழமை அன்று அடியார் பெருமக்களால் விமர்சையாக நடைபெற்றது. அந்த விழா நிகழ்வினை கண்டு தரிசிப்போம். ஓம் சத்குருநாதர் திருவடிகளே சரணம். மகர ஓங்காரமே உயிர் புருக நாமாகுக நமக. மகர ஓங்காரமே உயிர் புருக நாமாகுக நமக. மகர ஓங்கார அகரமே உயிர் புருக நாமாகுக நமக. மகர அகர ஓங்காரமே உயிர் புருக நாமாகுக நமக. மகர உகர ஓங்காரமே உயிர் புருக நாமாகுக நமக. மகர மகர ஓங்காரமே உயிர் புருக நாமாகுக நமய. பராசக்தி போற்றி. ஓம் பராசக்தி நம சிவாய போற்றி. ஓம் சிவாவாசி ஓம் சிவாவாசி ஓம் சிவாவாசி ஓம் சிவாவாசி ஓம் சிவாவாசி ஓம் சிவவசி 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 ஓம் சிவவசி. சுவாமிகள் திருவடிகளே ஆவி ஆன்மா ஆறுயிர் உணர்க. பரபிரம்மம் எல்லாம் அல்ல சித்த நிறை நிரஞ்சன் கருவறை மூலவர் அம்மையப்பர் அருளாட்சி நாயகம் நான்கு யுகநாயகம்.
நீயே கோதிலா அறிவினிலே குன்றனையோ நீயே வீடுறவை அவைக்கு பேரு தந்தோன் நீயே பிறவி பயன் தீரப்புறவே அருள் புரிவாய் தேவே ஓம் சுமதி ஆதி முதல்வி பரதயா பரிசாயே என் கருணையே நினைத்த மணியனையமையார்களையும் புண்ணியனே ஒருவரையும் அல்லாது உணராதுள்ளம் உணர்ச்சித்தடு மாற்றத்துள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் என் மேலேவி இல்லாத தரவர் தாக்கில்லேன் கேள கருவறை சொல் காணல் இழந்து வேந்தன் கடந்தேவி தோராமை காலால் செற்ற பொருவரையாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூமுகரும் ஏவிய புண்ணியனே
திருவார்த்தையை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவுருவை சிந்தித்தல் தானே. ஓம் மகான் குழந்தைவேல் சித்தர் சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் மகான் சந்நியாசி சுபேதார் சித்தர் சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஆதியாய் நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி சோதியாய் சுடருமாகி தோற்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி பெண்ணுமாயானுமாகி போதியானிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி போதியானிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை திறத்தின் மேலாம் சிற்பர யோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புற நடம் புரிகின்ற பூங்கழல் போற்றி போற்றி பொற்புற தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகான் ஸ்ரீ குழந்தைவேல் சுவாமியுடைய 114வது வருஷம் குரு பூஜை காலையில் ரொம்ப விசேஷமாக நடந்தது. தாத்தாவுக்கு இந்த புஷ்ப அலங்காரம் பண்ணலான்ட்டு ஒரு 2 வருஷமாக நினச்சோம். அது இந்த வாட்டி பண்ணிட்டோம். தாத்தா பார்க்கும்போதே நல்லா கம்பீரமாக இருக்கார். அது முடிஞ்சு அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. ஈவினிங்கு இன்னும் சிறப்பான பூஜை ஒன்று பண்ணலான்னு இருக்கோம். இந்த வாட்டி மேலும் மேலும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு தான் வராரு. பௌர்ணமி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது இந்த தை மாதத்துலேருந்து அமாவாசைக்கு காலையில் 6 மணிக்கு யாகம் வளர்த்து அன்றைக்கும் காலையிலேயே அன்னதானம் பண்ணலான் இருக்கோம். இந்த 2 இதுலேயும் இப்போ அமாவாசை பௌர்ணமி இடையில இப்போ பிரதோஷத்துக்கும் பண்ணலான்ட்டு ஒரு மூடில் இருக்குது. எப்படின்னு தெரில, பார்க்கலாம். அவர் சித்தர் அவர் சொல்கிறது தான். இந்த தை மாதத்துலேருந்து அமாவாசைக்கு அன்னதானம் பண்ண போகிறோம். தினசரி ஒரு 50 பக்தர்களாச்சும் வந்துட்டு போகிறாங்க. வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் வராங்க. வெளியூர்லேருந்து அதிகமாக வராங்க. இந்த தை மாதம் தாத்தாவுக்கு கோவிலை கட்டிடலாம், கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இதில் மனு கொடுத்துருக்கோம். அதுவும் ஓகே ஆகிடுது. தை பிறந்தா வழி பிறக்கன்னு நினைக்கிறாங்க. தை மாதம் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்க ஊக்கம் கொடுத்துருக்காங்க. தாத்தா சொல்கிறாரு செய்யலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதம் ஆரம்பிச்சிருவோம். இந்த தை மாதம் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவோம். கடைக்காலில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அவரை இது பண்ணிடணும், கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு கம்பீரமாக இருந்தார், 25 அடி கோபுரமாக. அதை இடிச்சிட்டு தான் இப்போ இப்படி ஆகிட்டார். 2வது நாங்கள் அதேமாரி கண்டிப்பாக கட்டுவோம். கோவில் கட்டி கும்பாபிஷேகம் கண்டிப்பாக 2026, 27 இதுக்குள்ளே கண்டிப்பாக கும்பாபிஷேகம் பண்ணிடுவோம். வாங்க, தாத்தாவின் அருளை பெறுங்க. நோய் நொடியிலேருந்து காப்பாற்றுவார். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அவர் எவ்வளோ பேர் இந்த 15 வருஷமாக இன்றைக்கி கூட ஒருத்தவங்க அந்த கலசத்தாங்க வாங்கிட்டு போயிருக்காங்க. அடுத்த வருஷம் வரும்போது இதே டிவியில் நாங்கள் குழந்தையோடு காட்டுறோம்.
போன வருஷம் எடுத்து கலசம் வாங்கி போனவங்க குழந்தை காலையை எடுத்துகிட்டு வந்து தான் காமிச்சிட்டு போனாங்க. அந்த கலசத்தாங்காக்கு அவ்வளோ மகிமை. கண்டிப்பாக அடுத்த வருஷம் நாங்கள் வரும்போது இந்த சேனலில் கண்டிப்பாக நாங்கள் அந்த குழந்தையோட காட்டுறோம்.